சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அண்ணி, என் மேல என்ன கோவம்? நேத்து ஏதோ நடந்துருச்சு. அதனால உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எழில் எதையும் மனசுல வச்சுக்கிட்டு அப்படி பேசல அண்ணி. இருந்தாலும் உங்க மனசு கஷ்டப்பட்டிருக்கு. அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹே கயல், அதெல்லாம் அவன் நேத்தே மறந்துட்டா. தேவையில்லாம எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது யாரோ, ஆனா இங்க கையில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஹேய், அதுக்காக வீட்டு மாப்பிள்ள வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி ஒன்னும் பெருசா இங்க எதுவும் நடக்கல. இத பார்த்தானோ, இதோட இந்த பிரச்சனையை விடு. திரும்பி அதே பேசி ஏதாவது கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தனா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மூர்த்தி, இப்ப எதுக்கு அண்ணிய திட்டிட்டு இருக்க? இல்ல அண்ணி, அண்ணி, என் வீட்டுக்காரர் உங்களுக்கு தம்பி மாதிரி தானே? மன்னிச்சிருங்க. ஏங்க நேரமாச்சு, வாங்க. அண்ணி, நீ போய் அவங்கள சமாதானப்படுத்து. அவ லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. வேணும்னே பண்றான். ரொம்ப திமிராயிடுச்சு. மாப்பிள்ளை எதுவும் ஃபீல் பண்ண வேணாம்னு சொல்லு. அவளை நான் பாத்துக்கிறேன். அவரை நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப கிளம்பு. பை பாய். எழில், உட்காருங்க, சாப்பிடலாம். கயல், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அவசரம்? நீங்க முதல்ல சாப்பிட்டு போங்க. இல்ல, சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்ல. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு எழில்? இப்ப ஏன் நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டப்ப கூட ஒன்றும் இல்லை, நார்மல் ஆயிட்டேன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த முடிவு நிச்சயமா உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. என்ன சொல்றீங்க?